நீ அனைவரும் பாராட்டும்படி சிறப்பாக வாழப்போகிறாய். எனது அருள் உனக்கு என்றும் உண்டு. உன் பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் இப்போது என் முதல் வேலையாக இருக்கிறது. நீ கலங்காமல் இரு. நீ என் முன்னால் நின்று வேண்டும் போதே என் ஆசீர்வாதத்தால் பதில் தர ஆரம்பித்து விட்டேன். விரைவில் உன்னை சோதனைகளிலிருந்து விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிக்கும் அத்தருணங்களில் மாற்றத்தை நீ உணர முடியும். மன அமைதியின்றி அலையும் போது, சஞ்சலம் அடைந்து குழம்பும் போது என் படத்தின் முன்னால் உட்கார்ந்து என்னை நோக்கி என் மனதை சமாதானப்படுத்து, நான் மன நிறைவோடு வாழ வழிகாட்டு என்று என் நாமத்தை ஜெபம் செய். உன் ஊசலாடும் மனதில் அமைதி பிறக்கும். வெகு விரைவில் நீ எதிர்வரும் எல்லா தடைகளையும் தகர்த்து வெற்றி அடையப் போகிறாய். இனி துன்பங்கள் உனக்கில்லை. கவலைப்படாமல் தைரியமாகவும் நிம்மதியாகவும் இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். என் அன்பு குழந்தையான உன்னை என் நெஞ்சில் வைத்து சுமக்கும் நான் எப்போதும் கைவிட மாட்டேன். எனவே நீ எதையும் துணிந்து எதிர்கொண்டு செல். நீ வெற்றி பெற்று வளமோடு வாழ்வாய் என்பதில் சந்தேகமில்லை. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். எனவே வெற்றி நிச்சயம். நீ நம்பிக்கையுடன் இரு. நீ அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் மீண்டு வரும் அந்த நல்ல நேரம் இதோ நெருங்கிவிட்டது. கலங்காமல் இரு, தைரியமாக இரு. கடந்த காலத்தையும் நீ கடந்து வந்த அந்த கடினமான பாதையையும் நீ நினைக்கும் போது உனது மனம் கலக்கம் அடைகிறது. நீ ஒன்றை புரிந்து கொள். நீ எல்லா எதிர்மறை சூழ்நிலைகளில் இருந்தும் தீவினை கரும பலன்களில் இருந்தும் விடுபட்டு விட்டாய் என்பதே நிதர்சனம். தூய்மையான ஆன்மா கொண்ட உங்களை எத்தனை நாட்கள் தான் அந்த தீய கர்மவினை ஆட்டி வைக்க முடியும்? அதுவும் ஒரு நாள் முடிவுக்குத்தான் வந்தாக வேண்டும். அந்த நாள் வந்துவிட்டது. உன் கரும தீய பலன்கள் இன்றோடு தீர்ந்து விட்டது. உன் துயர நாட்களும் முடிந்து விட்டது. கலங்காமல் இரு. இனி எல்லாம் நல்லதாகவே அமையும். புதிய நல்வழிகள் திறக்க நான் எப்போதும் உதவி செய்வேன். அதே சமயம் உன் உற்ற துணையாயிருந்து உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவேன். எனவே எப்போதும் தைரியமாக இரு. தைரியமாக எதையும் எதிர்த்து நின்று போராடு. நேர் வழியில் நடந்து சென்று நம்பிக்கையோடு தைரியத்தோடு உறுதியோடு போராடு. உனக்கு வெற்றியை நான் தருவேன். வெற்றி மாலை சூடி மகிழ்வேன்.